அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். அசாத்தியங்கள் சாத்தியமாய் மாறுகிற மாதத்திலே நாம் இருக்கிறோம். அசாத்தியமான காரியங்கள், என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, அது நடக்கணும்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் சத்தியமே இல்லை, அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சாத்தியமாய் மாறுகிற மாதத்தில் இருக்கிறோம். அப்ப இந்த அசாத்தியங்கள் சாத்தியமாய் மாறுவதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சில காரியங்கள், வெளியேற பெற்ற சில பொக்கிஷங்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக இயேசுவின் நாமம். தாவீது பாருங்க, கோலியாத்தை வீழ்த்தும் பொழுது அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அவர் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே. இந்த இஸ்ரவேலின் சேனைக்கு ஒரு கர்த்தர் இருக்காருப்பா, அந்த கர்த்தரின் நாமத்தினாலே நான் வருகிறேன். அப்ப அசாத்தியங்கள் சாத்தியமாய் மாறுவதற்கு நமக்கு இயேசுவின் நாமம் அருளப்பட்டிருக்கிறது. இங்கு தாவீது பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த மனிதன் தான். ஆனால் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது பாருங்க. என்னன்னா, இந்த கர்த்தரின் நாமத்தினாலே நான் போகும் பொழுது கர்த்தர் எனக்கு முன்பாக போயிருப்பார். ஆமென். அப்ப பெரிய தாவீது, அவனை வீழ்த்த இஸ்ரவேலிலே யாருமே இல்லை. ஆனா இளைஞனாகிய தாவீது அந்த கர்த்தரின் நாமத்தினாலே நான் போறேன்னு ஒரு தைரியம் எடுத்து போறான். அசாத்தியங்கள் சாத்தியமாய் மாறுகிறது. ஆமென். அப்ப இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம், புதிய ஏற்பாட்டின் நாட்களில் இருக்கிறோம். நமக்கு இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இயேசுவின் நாமத்தை நாம் வைத்து அசாத்தியங்களை சாத்தியமாக்க முடியும். ஆமென். ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ணி முடிக்கிறப்ப சொல்றோம், இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அப்ப இயேசுவின் மூலம் சொல்றப்ப இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லுகிறோம். இப்ப என்னுடைய பேரை உச்சரிக்கும் பொழுது என் பேர் போகாது பாருங்க, நான் போவேன். அப்ப இயேசுவின் நாமத்தில் என்று நாம இயேசுவின் நாமத்தை சொல்றப்ப இயேசுவே அங்க வருகிறார். இயேசுவின் நாமத்துல வியாதி விலகுவதாக சொல்றப்ப இயேசுவே போய் அந்த வியாதியை விரட்டுறார் பாருங்க. இயேசுவின் நாமத்தினாலே கடனை அடைப்பேன்னு சொல்றப்ப இயேசுவே வந்து உதவி செய்கிறார். ஆமென். அப்ப உங்க வாழ்க்கையில எது அசாத்தியமாய் தோன்றுகிறது? கடன் கட்ட முடியலையா, அல்லது வியாதியிலிருந்து வெளிவர முடியலையா, பழக்க வழக்கம், சில பழக்கத்திலிருந்து விடுபட முடியலையா? நான் சொல்றேன், கர்த்தரின் நாமம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே நாம் மேற்கொள்வோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் வெற்றி பெறுவோம். இயேசுவின் நாமத்தினாலே அசாத்தியங்களை சாத்தியமாக்குவோம். இயேசுவின் நாமத்தினாலே அசாதாரணமான காரியங்களை செய்வோம். இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அசாத்தியங்களை சாத்தியமாக்குவோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார்.